ஒரு புது விதமான கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்படியெல்லாம் கூட கேக் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு இந்த கேக் பண்ணும்போது தான் தோணுச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, டாஸ்க் மேலே டாஸ்க் மாதிரி அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஆர்ச் கேக் கூட தான் இந்த கேக்குமே பண்ணியிருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட்டது என்னோட க்ளூ கன் தான் நினைக்கிறேன். என்னடி நீ இத்தனை வருஷமா என்ன யூஸ் பண்ணாமல் இப்போ யூஸ் பண்ணுற வச்சு செய்கிறியே அப்படின்னு தான் இருந்திருக்கும் அது கண்டிப்பாக. இது வந்து சென்ட்ரலா கேக். காமனாக எப்பவும் போல் டிசைன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில டிசைன் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கேக்கோட டிசைன் வந்து டாப்பில் தான் இருந்துச்சு. பிகாஸ் பாட்டமில் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண போகிறோம். ஐ நோ அது எடிபிள் கிடையாது, நம்ம அதை ஆட் பண்ணக்கூடாது தான். பட் டிசைனுக்காக வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளால் நோ சொல்ல முடியாது. அதுக்காக நான் எந்த மாதிரியெல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ கேக்கை வந்து அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே செலஃபன் ஷீட் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாமே பண்ணியிருந்தேன். பட் அவுட்புட் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. பாய்.